ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று மாசி மாதம் 25ஆம் நாள், மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை காலை 11:20 வரை தசமி திதி, பிறகு ஏகாதசி திதி. ஏகாதசி திதி வரப்போ பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு ரெகுலராக நீங்கள் இதே ஏகாதசி திதியில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் செல்வ வளம் உயரும். ஓகேங்களா? இப்படி சில ரகசியங்கள் எல்லாமே இருக்குது. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ராசி பலன் வரும்போது சின்ன சின்ன விஷயங்கள் இது எல்லாமே அந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சி வேணும்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ சொல்லிட்டே வருவேன். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இன்று முழுவதும் புனர்பூச நட்சத்திரம், சித்தயோகம் முழுவதும் நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. மேஷம், சுபகாரிய வெற்றிகள் அடையக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக மேஷ ராசிக்கு அமைக்கிறது. தந்தை வழியில் நன்மைகள் எல்லாமே நடக்குங்க. சரிங்களா? அப்பா கிட்ட சில உதவிகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதன் மூலமா எல்லா விதமான உங்களுக்கு நன்மைகள் எல்லாமே பண்ணுவாங்க அப்பா. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபம், எதிர்பாராத வருமானம் வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதே நேரத்தில் பேச்சின் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய நாளாக அமைகின்றது. அப்போ ரெண்டுமே கலந்து இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருந்துக்கோங்க என்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிதுனம், வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக, வாழ்க்கை துணைவரின் மூலமாக நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. இன்று கடகம், உணவில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. உடல் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க. சரிங்களா? இன்னைக்கு லீவ் நாளாக இருக்குது, நம்ம இங்கே வெளில எங்கேயாவது போகலாமான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டிஸ்டர்ப் கொடுக்குற மாதிரி உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் வரும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், மனதுக்கு இனிய நிகழ்வு நடக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. உங்களுடைய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்புகளையும் தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. முருகர் வழிபாடு பண்ணுங்க. இன்று கன்னி, ரியல் எஸ்டேட் தொழில், வாகனம் சார்ந்த தொழில் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரையா லீவு நாள். ரொம்ப பேர் நம்மளுடைய லேண்ட் சைட்லாம் பார்க்குறதுக்கு வருவாங்க. அப்போது அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். வாகனம் சார்ந்த தொழில் லாபம் அதிகரிக்கும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. என்று துலாம், தொழில் சார்ந்த முயற்சிகளில் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஞாயிற்றுக்கிழமை தான் என்று இருந்தாலுமே தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி சில வேலைகளை சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நான் டீல் வச்சுக்கிறேங்க சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ்லாம் வரும். சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்புங்க. விருச்சிகம், எதிர்பாராத வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றதுங்க விருச்சிகத்திற்கு. ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு பொருள் தேங்கி கிடக்க ரொம்ப நாளாக அந்த பொருள் இன்னைக்கு சேல்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? பேச்சில் ரொம்ப கவனம் வேணுங்க இன்னைக்கு. சரிங்களா? கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க. இன்று தனுசு, வேலைகளில் தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதே நேரத்தில் எதிர்பாராத உதவியிலும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. சரிங்களா? வேலைகளில் தாமதம், வீட்டு வேலையை வச்சுக்கோங்களேன். அந்த வேலையை காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த வேலைகள்லாம் எல்லாம் பார்த்து டக்கு நீங்கள் முடிச்சிடணும், வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பலவிதமான ஐடியாக்கள் எல்லாம் வச்சுருப்பீங்க. ஆனால் காலையிலேயே எழுந்திரே பார்த்தீங்கன்னா 10 மணியாக எழுந்திருப்பீங்க. அப்போது என்ன ஆகுனா தாமதமும் ஆகிடும். எதிர்பாராத உதவிகளும் சேரும். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகரம், நண்பர்களால் நன்மைகள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. வேலை வாய்ப்பு பயணங்கள் இருக்கு. வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு பயணங்கள் இன்னைக்கு போவீங்க. சரிங்களா? பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. இன்று கும்பம், தொழிலில் மாற்றங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஓகேங்களா? தொழிலில் நம்ம லாபங்கள் வேணும். அதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம ஐடியாக்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சில ஐடியாக்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணுவீங்க. வியாபாரம் சம்பந்தமான லாபங்கள் அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இன்று மீனம், தொழில் வியாபாரம் தொடர்பான ஒரு எண்ணம் தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. தொழிலில் இன்னும் நம்ம பிஸ்னஸ் வேற லெவலில் நம்ம பார்க்கணும். இன்னும் லாபங்கள் அதிகரிக்கணும். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வியாபாரத்தில் தினசரி நமக்கான இந்த வியாபாரத்தில் லாபங்கள் நமக்கு வரணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் எல்லாமே அது தொடர்பான ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இன்று உங்களுடைய தாயின் மீது முழு கவனம் எடுத்துக்குவீங்க. சரிங்களா? அம்மா சில விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இன்னைக்கு அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்பீங்க. அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி எல்லா காரியங்களும் எல்லாமே நடக்கும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12
ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.